திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியை சார்ந்த யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏன் நாங்கள் இந்த கூட்டணியில் ஒட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றால், மதவாத பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்பதால், சங்கிகள் வந்து விடுவார்கள் என்பதால். நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் இந்த மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், சங்க தமிழ் வளர்த்த மதுரை இது, தமிழ் சங்கம் இருந்த மதுரை இது. ஆக இந்த மதுரையில் சங்கம் தமிழ் சங்கிகள் என்று எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன். ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட, குற்றவாளிகள் என்று சொல்வதை விட, சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான். அதனால் பெருமையாக சொல்கிறோம். இதே மதுரையில் 22ஆம் தேதி மிகப்பெரிய முருகன் மாநாடு நடக்கிறது. அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சங்கிகள் தான். இன்னொன்றையும் சொல்கிறேன். மதவாதம் மதவாதம் என்று சொல்கிறீர்களே, என் தாய் காலையில் எழுந்து ஒரு கோலம் போட்டால் அது மதவாதம் என்றால் நாங்கள் நடத்துவதும் மதவாதம் தான். என் இளம் பிள்ளைகள், பெண்கள் வெள்ளிக்கிழமை நம் குடும்பத்தில் இருந்து கோயிலுக்கு போவது மதவாதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதும் மதவாதம் தான். காலையில் எழுந்து நம் வீட்டில் பெரியவர்கள் இறைவனை கும்பிட்டால் அது மதவாதம் என்றால் இதுவும் மதவாதம் தான். ஆக மதவாதம் என்பது நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் இன்று நாம் புதிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களை மதுரை மாநகரம் வருக 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 என வரவேற்கிறது. இந்த வரவேற்பு 2026 இதே மதுரையில் வெற்றி விழா கொண்டாடுகிறோமா இல்லையா என்பதையும் நம் பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து எல்லோரும் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு இந்த அன்னை மீனாட்சி நமக்கு அருள் புரிவாள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.